அன்புக்குரியவர்களே, என் அன்பு தம்பியோடு நிற்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் கற்றுக்கொண்ட வருடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவங்க எந்த வருஷம் அங்கே படித்தாங்கன்ற ஒரு தெளிவு எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க. 99லேருந்து 2003 வரையிலும் இல்லை, 2004 வரையிலும். அப்போ அவங்க டாக்டர் மோகன் லார்பியர் பிரின்சிபல் ஆன பொழுது நீங்கள் ஒரு வருஷம் இருந்திருப்பீங்க. ஆம், நான் அப்பொழுது யூஜி டீனாக இருந்தேன். நான் பிரின்சிபலாக இல்லை, யூஜி டீனாக அவர்களுக்கு இருந்தேன், கல்வியாளராக. அதனால் என் அன்பு தம்பி அங்கே இருந்த காலத்தில் மிக நேர்மையானவராக, மிகவும் ஒப்படைப்பு உள்ளவராக, என்னை தனிப்பட்ட முறையிலே நேசிக்கிற ஒரு தம்பியாக இருந்தார் என்று எனக்கு தெரியும். அவரோடு கூட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய பணிக்களத்திலே அவரை பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்கள ஏற்கனவே சேரன் மாதேவியில் அவங்க கூப்பிட்டாங்க. அது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன், ஒரு சிறப்பு ஆராதனை. அந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னீங்க, நினைவு வருகிறது. ஞாபகம் என்பது தமிழ் சொல் அல்ல, அது தமிழ் சொல் என்ன? நினைவு வருகிறது, நினைவாற்றல். ஆகினாலே தம்பியோடு கூட இருப்பது மகிழ்ச்சி. என்னோடு கூட இருக்கிற அருமையான போதகர்கள், ஊழியர்கள். உங்கள் பேர் என்ன? சதீஷ். எங்கே படிச்சிங்க? குண்டூரில். ஆமாம், அவர் குண்டூரில் படித்தவர். அவரை பார்த்தா தெரியுதா அவருக்கு? உங்களுக்கு புரியலையா? இப்போ தான் புரியுதான் அவருக்கு. வேணாம் கிடியன், உட்காருங்க. ஐயா குண்டூரில் படிச்சிருக்கிறாரு. சரியா? ஆமாம். நீங்கள் எங்கே படிச்சிங்க? நீங்களும் குண்டூர் தானா? எல்லாம் ஒரே குண்டூராக தான் இருக்குது, ஆந்திராவில் இருக்கிற குண்டூர். உங்கள் பேர்? சைலஸ். நன்றி சைலஸ். கிடியன். அதே மாதிரி நமக்கு தபேலா வாசித்து கொண்டு இருக்கிற தம்பி பேர் என்ன? ரேனியஸ். ஐயோ, எங்கள் மிஷினரி பேர். ரொம்ப சந்தோஷம். இந்த திருச்சபையை ஸ்தாபித்த மிஷினரி பேர் என்ன சொல்லுங்க? ரேனியஸ். எல்லாரும் சொல்லுங்க. ரேனியஸ் ஐயாவுக்காக ரொம்ப 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 நன்றி சொல்லணும். அவங்க ஸ்தாபித்த நல்லூர் திருச்சபைக்கு நான் போயிருக்கிறேன். அது ஒரு பெரிய, நீங்க வீரவநல்லூர், அவங்க நல்லூர். ஆமா. இந்த சபைக்கு பேர் வச்சது யாருப்பா? வீரவநல்லூர்னு பேர் வச்சது யாரு? ஐயா தானா? ரேனியஸ் ஐயாவா? இல்லை இல்லை, அப்படி இருக்காது. வீரவநல்லூர். அதாவது வீரவநல்லூர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குட்டீஸ் கவனிங்க. நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் அதே சமயத்தில் எப்படிப்பட்டவங்க? வீரமானவங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப வீரமானவங்க. நாங்கள் மதுரையில் பயங்கரமான வீரமானவங்க தெரியுமா? மீசையெல்லாம் வச்சுருப்போம். மதுரைக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? மீசக்காரவங்களாம் இருப்பாங்க, ஆனால் நல்லவங்களா இருக்கிறோமான்னு தெரியாது. முரட்டுத்தனங்கள் ரொம்ப உண்டு. மதுரைன்னு சொல்லாலே என்னது? முரட்டுத்தனம். ஆமாம். ஏய் என்ன அப்படின்வாங்க. அப்படி. அதனால் நாங்கள் மதுரையில் வீரமானவர்களாக இருப்போம். இந்த ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, மீசக்கார நண்பா சொல்லுங்க, உனக்கு ரோஷம் அதிகண்டா. ரோஷம் அதிகண்டா, அதே சமயத்தில் பாசமும் அதிகம்தான். அது நல்லா இருக்கே, நல்லா தெரியுது உங்களுக்கு எல்லாமே. நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க. ரைட். அதனால வீரவநல்லூர் சொல்லுங்க. நம்ம ஊருக்கு பேர் என்ன? ஏன் இந்த ஊருக்கு வீரவநல்லூர்னு பேர் வந்துச்சு? யாராச்சும் பெரியவங்க சொல்லுங்க. ஐயா மேலே இருக்கிற, அங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க, 70 வயசுக்கு மேற்பட்டவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, நம்ம ஊருக்கு ஏன் வீரவநல்லூர்னு பேர் வந்துச்சு சொல்லுங்க. ஸ்கூல்ல கேட்கணும், டீச்சர்கிட்ட கேட்கணும். இங்க ஸ்கூல் இருக்குல்ல? ஸ்கூல் இருக்கா? எத்தனை ஸ்கூல் இருக்கு? நிறைய ஸ்கூல் இருக்குல்ல. எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, ஹை ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க தானே உபதேசியாரு, சொல்லுங்க. கேட்டகிஸ்ட் வேற, நீங்க இவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆமா. ஐயா வந்து எவ்வளவு காலமாகுது இந்த சர்ச்சுக்கு வந்து? 2 பேருமே வந்து 3 மாசம் தான் ஆகுதான். பாவம். அண்ணே விட்டுருங்க அண்ணேன்றாரு. சரி. அதனால வீரவநல்லூர்னு ஜோயல் சொல்லுங்க. ஜோயல் என்னை ஆள விடுங்கன்றாரு அவரு. சாம் இருக்கிறாரா? சாம் இல்ல. ஆமா, அங்க இருக்கிறாரு. சாம் அங்க இருக்கிறாரு. சாம் நேத்து என்னைய கார்ல கூட்டிட்டு வந்தாருங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. நான் மதுரையில இருந்து கொஞ்ச நேரம் பேசுறேன், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருங்க சரியா? மதுரையில இருந்து நான் ட்ரெயின்ல ஏறி 6:45 ட்ரெயின்ல ஏறினேன். ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின்
ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின்ல போயிருக்கீங்களா நீங்க? ஆமான்றாவாரு. ரைட். மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின்ல வந்தேன், குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல. வந்து இறங்குறேன், இப்படி காலை வைக்கிறேன், வந்து பிடிக்கிறாங்க 2 பேரும். 2 பேரும் அப்படியே வந்து பெட்டியை பிடிக்கிறாங்க. என்னடா இது, எப்படா தெரியும்? நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஜோயலை பார்த்தது கிடையாது, சாம பார்த்தது கிடையாது. அப்படியே பெட்டியை பிடிச்சாங்க. எப்படி தம்பி? அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே, ஒருத்தர் குட்டையா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் எப்படி வருவாரு? குட்டையா வருவாரு. அவரை சகையுனுடைய சகோதரனா வருவாரு. யாருடைய சகோதரன் சொல்லுங்க? சகையுனுடைய சகோதரன் மாதிரி வருவாரு. அவரோட என்னை ஒப்பிடலாமா ஜோயலோட போய்? இல்லையா? ஆம். அதனால வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு என்ன பண்ணாங்க, சாப்பிடணும்னு சொன்னேன். எனக்கு பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் ஏதோ அன்னபூர்ணாவா, என்னது அன்னபூர்ணாவை கூட்டிட்டு போய் அந்த திருநெல்வேலியே ஒரு சுத்தி நேர இப்படியே வந்திருக்கலாம். ஒரு சுத்தி பாளையங்கோட்டையெல்லாம் போய், பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் போய், புது பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் என்னை அன்னபூர்ணாவில சாப்பிட வச்சுட்டு தம்பி சாம் தான் வண்டி ஓட்டினார். ஒரு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்காக ஒரு கதை சொல்லணும். அதுக்காக ஒரு கதை சொல்லலாமா? இப்படி தான் ஒரு சமயம், அந்த கதைன்னு சொன்னோன்னு சந்தோஷமா இருக்கிறா பாரு குட்டி பிள்ளை. ஒரு சமயம் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு ஒருத்தர் வந்தாராம், ஒரு இங்கிலீஷ்காரர். டெல்லியில வந்து ஏர்போர்ட்ல இறங்கி இங்கே போகணும், இது தாஜ்மஹால் பார்க்க போகணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. தாஜ்மஹால் பார்த்தவங்க யார் இருக்காங்க? கை வைத்துங்க. நீங்க போயிருக்கீங்களா தாஜ்மஹால்? சூப்பரு. அவன் தாஜ்மஹால் போயிருக்கான் பையன். தெரிஞ்சு உயர்த்துறானா தெரியாம உயர்த்துறானான்னு தெரியல. நீ போனியா? அட்ராது அடிச்சு கொளுத்துறான். நம்ம ஊர்லயும் தாஜ்மஹால் பார்த்த ஆள் இருக்கிறான். என்னையா நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நீங்க கை உயர்த்த மாட்டேன்றீங்க. நம்ம போதவர் பார்த்துருக்கிறாரு தாஜ்மஹால். வெரி குட், தேங்க்யூ. நான் போகல இன்னும். அப்போ தாஜ்மஹால் எந்த ஊர்ல இருக்கு? ஆக்ராவில் இருக்கு. டெல்லியில இருந்து அப்படியே வரணும், கீழே வரணும். அப்போ போய் ஒரு பஞ்சாபி டிரைவரு, இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, தொப்பி வச்சிருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போய் தாஜ்மஹால் போகணும் அப்படின்னு ரேட்டெல்லாம் பேசியாச்சு. இதெல்லாம் டாரிஃப் எல்லாம் பேசி கார்ல ஏறி உட்கார்ந்தார். யாரு? அந்த இங்கிலீஷ்காரர் ஏறி உட்கார்ந்தார். இவர் என்ன பண்ணாரு, கதை சாமுக்கு தான். சாம் எங்க இருக்கீங்க? ஆமா அங்க உட்கார்ந்துருக்கிறார். சாம வச்சுக்கிட்டு தான் நம்ம கதை சொல்லணும். அப்போ ஏறி உட்கார்ந்தாரு. வண்டி பறக்குது. வண்டி என்ன செய்யுது? பறக்குது. டெல்லியில இருந்து ஆக்ரா தாஜ்மஹால் போற ரூட் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பயங்கரமான ஸ்ட்ரெயிட் ரூட்டாம். ஐயாவுக்கு தெரியுமில்ல? ஆமா. ஐயா எப்படி போனாங்கன்னு தெரியல. ட்ரெயின்ல போனீங்களா கார்ல போனீங்களா? ட்ரெயின்ல போனீங்க. அவன் கார்ல போறான். அப்போ பறக்குது வண்டி. அப்போ இந்த இங்கிலீஷ்காரர் சொல்றாரு, டிரைவர் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னாரு அந்த பஞ்சாபி டிரைவர். எஸ் சார், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் இன் இந்தியா, ப்ளீஸ் கோ ஸ்லோ. தமிழ்ல சொல்லுங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் முத இந்தியாவுக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் ஸ்லோவா போ. ஓகே சார் அப்படின்னார். ஓகே சார்னு சொல்லிட்டு கால் அமுக்குறாரு. இதுல ஆமா, ஆக்சிலேட்டர்ல கால் அமுக்குறாரு. வண்டி பறக்குது. ஒரு 10, 20, 25 கிலோமீட்டர் போன உடனே திரும்ப டிரைவர் அப்படின்னாரு. யாரு? இங்கிலீஷ்காரரு. எஸ் சார் அப்படின்னாரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் அவுட் ஆஃப் யூரோப், ப்ளீஸ் கோ ஸ்லோ அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐரோப்பாவிலிருந்தே இப்பதான் முத வெளியே வந்திருக்கிறேன், ப்ளீஸ் கோ ஸ்லோ அப்படின்னாரு. உடனே ஓகே சார் அப்படின்னாரு. யாரு? டிரைவரு. சொல்லிட்டு சொன்னதுக்காகவே திரும்ப அமுக்குறாரு. காலை அமுக்கி ஸ்பீடா போகுது, பயங்கர ஸ்பீடு. அப்போ உடனே அந்த இங்கிலீஷ்காரர் சொன்னாரு, டிரைவர் அப்படின்னாரு. எஸ் சார் அப்படின்னாரு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் அவுட் ஆஃப் மை ஓன் கண்ட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலாந்துல இருந்தே இப்பதான் முத
வெளியே வந்திருக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் அவுட் ஆஃப் மை கண்ட்ரி, ப்ளீஸ் கோ ஸ்லோ அப்படின்னாரு. அப்பதான் அந்த ஆள் சொன்னா, டிரைவரு, டோன்ட் வரி சார், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டிரைவிங் எ டாக்ஸினா. தமிழ்ல சொல்லுங்க, கவலைப்படாதீங்க சார், சொல்லு, நான் இப்பதான் முத சொல்லுங்க வண்டியவே ஓட்டுறேன். அதனால சாம எங்க இருக்கீங்க? ரொம்ப நன்றி, நேற்றுக்கு ரொம்ப நல்லா ஓட்டிட்டு வந்தீங்க. என்ன விஷயம் தெரியுமா? 3/4 மணி நேரத்துல வர வேண்டியதை 1.25 மணி நேரத்துல வந்தாரு. மெதுவா வந்தாரு ஐயாவுக்காக. ஞானவர் ஐயா முத வந்திருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு. அதனால நம்ம எப்படி போகணும்? மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமும் ஜோயலும் எங்களை பத்திரமா கொண்டு வந்தாங்க. நன்றி சாம், ஜோயல். நல்ல கப்புள் அவங்க 2 பேரும். ஆமா, கப்புள்னா 2 பேருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் சொல்லு. நல்ல நல்ல டூவோ, சரிதானா? சரி, போலாமா? நான் நிறைய கதை சொல்லுவேன் இன்னைக்கு. குட்டீஸ்க்கு கதை சொல்லுவேன், சின்ன பாட்டுக்கு சொல்லி கொடுப்பேன். முதல்ல ஒரு பாட்டுக்கு போவோம். அந்த பாட்டை பாடிட்டு, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு கீர்த்தனையில முதலாவது கீர்த்தனை. கீர்த்தனையில எத்தனாவது கீர்த்தனை? முதலாவது கீர்த்தனை. ஆனா நீங்க வச்சிருக்கிற பாட்டு புஸ்தகத்துல எத்தனாவது பாட்டு? 10வது பாட்டு. நீங்க வச்சிருக்கிற பாட்டு புஸ்தகத்துல, நம்ம டயசிஸ் பாட்டு புத்தகத்துல 10வது பாட்டு எடுங்க. சும்மா அப்படி வச்சுக்கிறோங்க. ஆமா, சத்தாய் நிஷ்கலமாய் சொல்லலாமா? தெரிஞ்ச பாட்டு, ஆனா நம்ம வேற மாதிரி பாட போறோம். சத்தாய் நிஷ்கலமாய் நீங்க வேற மாதிரி பாடுவீங்க, நான் வேற மாதிரி பாடுவேன். உங்களுக்கு சொல்லி தர போறேன், சரியா? ஐயாவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஐயா ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கு மறந்துருப்பாங்க. அதனால சங்கராபரணம் ராகம் சொல்லுங்க. சங்கராபரணம் சொல்லுங்க. என்ன சங்கராபரணம்னா என்ன அர்த்தம்? சங்கரருக்கு ஆபரணம். எப்படி இருக்கு? சங்கரருக்கு ஆபரணம். ஆபரணம்னா அவருக்கு பிடியமான ஒரு ஆபரணம்னா என்னையா? ஒரு மாலை. ஒரு மாலை, இதுல தங்கத்துல செய்யற மாலை, சரிதானா? சங்கரருக்கு இந்த ராகத்தை பாடுனா சங்கரர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா. சங்கரர் யாரு? சங்கரர் யாரு? இயேசுவா? இயேசுவே ரட்சியும். சங்கரர் எப்படி இயேசுவாவாரு? என்ன இரே சொல்லுங்க இரே. சங்கரர்னா அவளுடைய கடவுள். யாருடைய கடவுள்? அவங்களுடைய கடவுள். அதுவும் தப்பு கிடையாது. அவங்க இந்து முறைப்படி அவங்க சங்கரர் இல்லையா? பேர் என்ன? ராமானுஜர். அல்லது சங்கரருக்கு இன்னொரு பேர் என்ன? சங்கரர்னா சிவன். சிவனுக்கு இன்னொரு பேர் என்ன? சிவனுக்கு சங்கரர்னு பேரு. ஆக சங்கரருக்கு ஆபரணம் அப்படின்னா கடவுளுக்கு ரொம்ப பிரியமான ராகம் அப்படின்னு அர்த்தமா. அவங்க பேர் வச்சதுனால சங்கராபரணம்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம பேர் வச்சோம்னா என்ன பேர் வைப்போம் சொல்லுங்க? சங்கரர் என்பது ஒரு இந்து கடவுள், சரியா? அதுல தப்பு கிடையாது. அவங்க சொல்றாங்களே சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படியெல்லாம் சொல்றாங்கல்லப்பா, புரியல? சங்கரர்ன்றது இயேசு இல்ல, அவங்களுடைய கடவுள். அந்த ராகத்துல பாடினா அவங்க கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனா அதே ராகத்துல நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்? இந்த பாட்டை எழுதினவர் யாரு பாருங்க, ஹச்சே கிருஷ்ணபிள்ளை. அவர் என்னவா இருந்து கிறிஸ்தவரானவர் சொல்லுங்க? திருநெல்வேலிக்காரரு, நம்ம ஊருக்காரரு தானே, தெரியும்ல? அவனுடைய சொந்த ஊர் எது மகனே? தெரியாதுல்ல? திருநெல்வேலி தான். திருநெல்வேலியில தான் அவர் வேலையெல்லாம் செய்தாரு. அதனால அவங்களுடைய ராகத்துல அவங்க கடவுளை கும்பிடுறது மாதிரி நம்ம அதே ராகத்துல நம்ம கடவுளை கும்பிடுறதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. சாரி, நான் இங்க நிக்கிறேன், கவலைப்படாதே. எனக்கு கால் வலிச்சா கொஞ்சம் இப்படி நடந்துக்கிறேன், அதுக்கு ஏத்தாப்புல வச்சிருங்க. அதனால சங்கராபரணம் சொல்லுங்க. நான் கேட்டேன், நம்ம அந்த ராகத்தை அமைச்சிருந்தா என்ன ஆபரணம்னு சொல்லியிருப்போம் சொல்லுங்க. யார் சொல்லுவா? சொல்லுங்க கிடியன். ஏசாபரணம்னு சொல்லியிருப்போம். என்ன அப்படித்தானுங்க? அல்லது கிறிஸ்தாபரணம் சொல்லுங்க. கிறிஸ்தாபரணம் சொல்லுங்க. அவங்களுக்கு பேரு சங்கராபரணம், நமக்கு பேர் என்ன? கிறிஸ்தாபரணம். ஆனா சங்கராபரண ராகத்துல பாட போறோம். ரெடி? சி மேஜர். ரெடி? சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமியமும் மீனதா சித்தா
திரித்துவமே செத்தாய் நிஷ்களமா ஒரு சாமியமும் இல்லதா சித்தாய் ஆனந்தமா திகழ்கின்ற திரித்துவமே. மூணாவது சரணம் எப்படி நீங்க பாடுவீங்க? எத்தால் நாயடியே அப்படித்தானே நீங்க பாடுவீங்க. அது தப்பு. எத்தால் நாயடியே பாடுங்க. எத்தால் நாயடியே காடை தேருவன் என் பாவம் தீர்ந்து எத்தால் நாயடியே கடை தேருவன் என் பாவம் தீர்ந்து அத்தா உன்னை அல்லால் என காதுணையார் உறவே அத்தா அத்தா உன்னை அல்லால் என காதுணையார் உறவே சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமிய ஆமா சித்தாயானந்தமா திகழ்கின்ற திரித்துவமே. ஆமாமா அழகு அழகு. இரண்டாவது சொல்லணும். எம்மாவி கூறுமி உயிரிந்து புறந்ததற்கோ கைமாறுண்டு போலோ கடை காரும் கையடையா சும்மா ரச்சனை செய். மேல மேல போனா பாருங்க. நீங்க எப்படி பாடுறீங்க? சும்மா அந்த ஒன்னாவது லைன் மாதிரியே மூணாவது லைனை பாடுறீங்க. அப்படி பாடக்கூடாது. எம்மா அதே நீங்க எப்படி பாடுறீங்க? சும்மா அப்படி பாடக்கூடாது. எம்மாவி குருகி உயிரிந்து புறந்ததற்கோ கைமாறுண்டு போலோ கடை காரும் கையடையா. மூணாவது லைன் மேல சும்மா ரட்சனை செய். சும்மா ரட்சனை செய் சொல் சுதந்திரம் யாதுமில்லே. மறுபடியும் சும்மா சொல் சுதந்திரம் யாதுமில்லே. அம்மா உன்னை அல்லாலேன கார்துணையார் உறவே. நீங்களா பாடுங்க. அம்மா கார்துணையார் உறவே நிறை சேர்வெம்பவமாம் கடல் மூழ்கிய ஆமா கரை சேர்ந்துய்க்க வென்றே உடையாயினை கண்ணிழியா பரசேன் பற்றுகிலேன். மேல மேல பரசேன் பற்றுகிலேன் என்னை பற்றிய பற்றுவிடாய். மறுபடியும் பரசேன் என்னை அரசே உன்னை அல்லால் என காதுணையார் உறவே. தாயே தந்தை தம ஒரு சம்பத்து ஆமா நீயே எம்பெருமா
உலகோடென கென்னுரிமை. மறுபடியும் ஏ உலகோடென கென்னுரிமை. ஆயே உன்னை அல்லாதென காதுணையாகுமே. வித்தேறி சூழலும் ஜெகப்பில் செத்தேன் உன்னருளா இழைத்தேன் மறு ஜென்மமதா. எத்தோ சங்களையோ மேல எத்தோ சங்களையும் பொறுத்தென்றும் இறங்குக வென்று. அத்தா உன்னை வாதுணையார் உறவே. என்ன செய்ய போறது தெரியுமா? கடைசி சரணத்தை நீங்க மட்டும் பாட போறீங்க. பாடலாமா? பாடுவீங்களா? பாடுவீங்களா? ரெடி ரெடி. துப்பார் சிந்தையிலே இல்ல 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 நீங்க மறுபடியும் கொஞ்சம் லேசா ஒசத்தி அதையே தான் பாடுறீங்க. இப்பாருயவென்றே பாடுங்க. இப்பாருய மன கோலம் எடுத்த மறுபடியும் இப்பா அப்பா உன்னை அல்லா அப்பா உன்னை அல்லால் என துணையார். அந்த மூணாவது லைன் மேல போகணும். சரிதானா? ஒன்னாவது லைன் மாதிரியே மூணாவது லைன சொல்லுங்க சொல்லுங்க. பாடக்கூடாது, படிக்க கூடாதா? பாடக்கூடாது. படிக்கிறது வேற. பல சமயங்கள்ல நம்ம படிக்கத்தானே செய்யறோம். பாடுறோமா படிக்கிறோமா? பாடணும், படிக்க கூடாது. சரி, நன்றி நன்றி, மிக்க நன்றி. இப்போ இந்த பாடல்ல இருக்கிற இறையியலை பற்றி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். இதுல ஆண்டவரை, இந்த பாடலாசிரியர் பேர் என்ன? ஹச்சே கிருஷ்ணர் இல்லையா? ஆமா. நான் அந்த பிள்ளைன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். கிருஷ்ண பிள்ளைன்றதுக்கு பதிலாக எனக்கு சின்ன வயசுல பாடம் சொல்லி கொடுத்த ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தமிழையா. அவர் ஒரு இந்து. அவர் பக்கா இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சி கருத்துக்கள் உள்ளவர். என்ன கருத்துக்கள்? புரட்சி கருத்துக்கள். சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஹச்சே கிருட்டினர் சொல்லுகிறார் அப்படின்னு தான் சொல்லுவார். எப்படி சொல்லுவாரு? ஹச்சே கிருட்டினர் சொல்லுகிறார். கிருஷ்ணர் என்பது கூட தமிழ் இல்லைல, அதனால ஹச்சே கிருட்டினர் சொல்லுகிறார் அப்படின்வார். ஏன்டா அந்த பிள்ளைன்றதை என்ன செய்யக்கூடாதான்? சொல்லுங்க, சொல்லக்கூடாதான். பிள்ளை என்பது என்ன வார்த்தை? அது ஒரு ஜாதி வார்த்தை. ஜாதி வார்த்தை வாயில வரலாமா? ஜாதி பேர் வாயில வரலாமா? சொல்லுங்க, வரக்கூடாது. இல்ல, கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி பேர் வாயில வரக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு ஜாதி உண்டா? சொல்லுங்க. கிடையாது. நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம ஜாதி என்ன செய்யறது? நம்மளை விட்டு போயிருது அப்படின்னு. அதனால ஹச்சே கிருஷ்ணர் சொல்லுங்க, ஹச்சே கிருட்டினர். அவரு ரொம்ப நல்லவர். அவர் இந்துவா இருந்து கிறிஸ்தவராகி அவர் எழுதுறாரு. அப்படி எழுதிட்டு கடவுள் எனக்கு என்னவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. முதல் சரணத்துல கடவுள் நமக்கு யாரு? அத்தா. சொல்லுங்க, அத்தா. சொல்லுங்க, அத்தானா. இங்க இருக்காங்களா முஸ்லிம்ஸ்? இருக்காங்களா முஸ்லிம்ஸ்? நம்ம ஊர்ல இருக்காங்களா? இருக்காங்களா? முஸ்லிம்ஸ் யாரா அத்தான்னுவாங்க? அப்பா. ரைட்டு. எப்படி கிடியன்? கடவுள் நமக்கு யாரு?
அத்தா. இது எப்படி இருக்கு? ஆனா தப்புக்குப்பா போய் அந்த அத்தாவுக்கு மேல ஒரு இன்ன போட்டு போறாதீங்க, பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். சிரிக்கிறத பாரு எல்லாம். தாவனாக்கு பிறகு என்ன போட்டுறக்கூடாது? இன்னன்னா போட்டுறக்கூடாது. அத்தா சொல்லுங்க, அத்தா சொல்லுங்க. அத்தான்னா என்ன அர்த்தம்? அப்பா. அப்பா சொல்லலாம். தாய், தந்தையாகிய கடவுளே, பிதாவாகிய கடவுளே. அது பைபிள்ல நிறைய கடவுளை அப்பான்னு சொல்றது பைபிள்ல நிறைய இருக்கு. அடுத்த சரணத்துல கடைசி சரணம், கடைசி வார்த்தை அம்மான் சொல்லுங்க. அம்மான்னா யாரு? அம்மான்னா அம்மாவா? இல்ல, அம்மான் வேற, அம்மா வேற. அம்மான்னா என்ன? எங்க ஊர்ல அம்மான்னா மாமான்னு அர்த்தம். நம்ம ஊர்ல அம்மான்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்களா? நம்ம ஊர்ல அம்மான் பயன்படுத்துவாங்களா? ஐயா அம்மான். ஆமா, மாமா. எங்க அப்பா கூட பிறந்தவர் அல்லது எங்க அம்மா கூட பிறந்தவர். மாமான்னா அம்மா கூட பிறந்தவங்க தானே. அம்மான், அம்மா கூட பிறந்தவங்கள அம்மான்னு சொல்லுவாங்க ஐயா எங்க ஊர்ல. அப்ப அவர் எனக்கு அம்மான் அப்படின்னா எங்க அம்மா கூட பிறந்தவர் அப்படின்னு அர்த்தம். அழகா இருக்குல்ல? ரொம்ப அருமையா இருக்குல்ல? ரொம்ப அழகு. அம்மான். அப்புறம் அடுத்தது 3வது சரணத்துல அவர் யாரு? அரசே சொல்லுங்க. அரசே என்ன அர்த்தம்? என் ராஜாவே. அது நல்லா இருக்கு. அது ஈஸி. நம்ம ஜெபம் பண்ணும் போது ராஜாவே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அவர் நமக்கு யாரு? நமக்கு ராஜா, நம்முடைய தலைவர், நம்முடைய ஆண்டவர் இல்லையா, நம்முடைய அரசர். அப்புறம் அடுத்த சரணத்துல அவர் நமக்கு யாரு? ஆயே. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆயேன்னா யாரு? இல்ல, அது ஆயர். இவர் பயங்கரமான இவர் இறையியல் பேசுறாரு. ஆயே நம்ம ஊர்ல ஆயின்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல ஆயின்னு சொல்லுவாங்க. அந்த செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அம்மாவை என்னன்னு சொல்லுவாங்க? ஆயின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டதில்ல? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயி. ஆயின்னா அம்மான்னு அர்த்தம். சில சில இனங்கள்ல, சில சாதிகள்ல அம்மாவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆயி. நம்ம ஊர்ல இல்லையா? நம்ம ஊர்ல யாருமே இல்லையா? ஆயே. அப்புறம் கடைசியா என்னது? அத்தா. ஏற்கனவே மேல அத்தா வந்துச்சு. அத்தான்னா என்ன அர்த்தம்? அப்பா. அத்தானா அப்பா. கடைசியா அப்பான்னு சொல்லி போட்டாரு. கடைசியா என்ன சொல்லி போட்டாரு? அப்பா. அப்ப நீங்களா சொல்லுங்க. அப்பா, அம்மான், அரசே, அப்புறம் அம்மா. ஆய என்ன அர்த்தம்? அம்மா, அப்புறம் அப்பா. உன்னை அப்பான்னு சொல்லணும்னு தான் ஆசை, உங்களை அம்மான்னு சொல்லணும்னு ஆசை. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எங்க பாடுங்க பார்க்கலாம். எங்க பாடுங்க? எப்படி பாடுவீங்க? பாடுங்க தம்பி, பாடுங்க. ஆசை. பாடுங்க பாடுங்க. ஆசை உன்னை அப்பான்னு சொல்லணும், உன்னை அம்மான்னு சொல்லணும். போதும். பழைய திரைப்பட பாடல் ஒண்ணு உண்டு தெரியுமா? அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? நீங்க பயங்கரமான ஆளுகள் அவ்வளவு இருப்பீங்க போல. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயேன்னு ஒரு பாட்டு போதறையா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஐயாவுக்கு தெரியும். ஐயாவுக்கு தெரியும். அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே. கடவுள் நமக்கு அப்பா மட்டுமா? அவர் யாரு? அம்மாவும் அவர் தானையா. என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? கடவுள் அம்மான்னு கூப்பிடுவீங்களா? கூப்பிடுவீங்களா? கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாதா? சொல்லுங்க. கூப்பிடணும். பைபிள்ல பல இடங்கள்ல போட்டிருக்கு கடவுளை அம்மான்னு சொல்லிட்டு. இன்னொரு பாட்டு உண்டுல, என்னது? தாய் மறந்தாலும் நான் மறவேன். அப்புறம் வேற என்ன பாட்டு இருக்கு? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
நமக்கு ஆண்டவர் அம்மாமா. ஆனா அப்பா அப்பான்னே சொல்லி இந்த போதர் மாதிரி திருந்தவே மாட்டேன்றாங்க. அவங்க அப்பான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இன்னைக்காவது அம்மான்னு சொல்லி இருக்கீங்களா ஐயா? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே போதரையா நீங்க? அம்மான்னு சொல்லுவீங்களா? சொல்லணும்ல, அட்லீஸ்ட் சொல்லியாச்சும் கொடுக்கணும்ல. நம்ம கடவுள் நமக்கு அம்மா மாதிரி. அந்த அவன் இந்து மதத்துல அவருக்கு இன்னொரு பேர் என்ன? தாயுமானவர். இந்து மதத்துல இன்னொரு பேர் என்ன ஐயா தெரியுமா ஐயா? தாயுமானவர்ன்ற ஒரு பதம் தெரியுமா ஐயா? அவர் நமக்கு அம்மாவும் ஆகிறார், அம்மாவும் ஆகிறார். ரொம்ப நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை. போதுமா பாட்டு? இந்த பாட்டு போதுமா? இன்னொரு பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். ஒரு கதை சொல்லவா? கதை சொன்ன உடனே அவர் நல்லா நேர உட்கார்றா பாருங்க. குட்டிமா, வெரி குட். அப்புறம் இந்த பாட்டு முடிஞ்சோடனே உனக்குன்னு ஒரு சின்ன குட்டி பாட்டு சொல்லி தருவேன், சரியா? ஒரு குட்டி பாட்டு சொல்லி தர்றேன். அவளுக்கு தூக்கம் வரல, மற்றவளுக்கு 2 பேரும் தூங்கிட்டாளுங்க. ஆமா, இவ மட்டும் தூங்காம காத்திருக்கா பாரு. இவளை கொஞ்சம் கவனமாவே வச்சுக்கிறங்க. என்ன இவங்க குடும்ப, நீங்க அம்மாவா? யாரு யாரு இவளுக்கு? யார் வந்திருக்கா பின்னாடி? இருக்காங்களா? பயங்கரம் கிளீனா உட்காந்துருக்கா. நீ என்னை தூங்க வச்சு பாரு பாப்போம் அப்படிங்கிறாவ. ஆமா, பெரியவங்களுக்கு கூட தூக்கம் லேசா வருது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமான்றத பாரு. சரி கவனிங்க, ஒரு கதை சொல்றேன். என்ன மாதிரி பாட்டு பாடுறவர் ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்தாராம். என்ன மாதிரி பாட்டு பாடுறவர் ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்தார். அவர் ஒரு நாள் காட்டுப்பாதை வழியா ஒரு நாள் தனியா நடந்து போனார். காட்டுப்பாதை வழியா தனியா நடந்து போனார். அப்போ அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. திரும்ப சிங்கம் வருது பாருங்க. ஒரு சிங்கம் இருந்துச்சு. சிங்கம் வந்து முன்னாடி நின்றுச்சு. அவர் தனியா நடந்து போனார்லப்பா. சிங்கம் வந்து முன்னாடி நின்று சொல்லுச்சு, நான் ரொம்ப பசியா இருக்கேன், உன்னை அடிச்சு சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கம் மனுஷனை தின்றும்ல. ஆம். அப்ப அவர் சொன்னாரு, என்னை அடிச்சு தின்னுறாத, நான் ஒரு முக்கியமான ஒரு ஊருக்கு பாட்டு பாடுறதுக்காக வேக வேகமா போய்கிட்டு இருக்கேன், இப்பவே லேட் ஆயிட்டேன், என்னை அடிச்சு தின்னுறாத அப்படின்னு சொன்னார். நான் கூட சொல்லியிருப்பேன்ல, வீரவநல்லூருக்கு பாட்டு பாட போறேன், என்னை அடிச்சு தின்னுறாத அப்படின்னு. அது மாதிரி. ஆனா நீங்க ஒன்றும் காட்டுக்குள்ள இல்லை, நல்ல வீடுகள் நிறைய இருக்கு, அருமையான பெரிய பாதையெல்லாம் இருக்கு. அப்ப அந்த சிங்கம் சொல்லுச்சு, அப்ப நீ என்ன பெரிய பாட்டுக்காரனா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? சொல்லு, நீ என்ன பெரிய பாட்டுக்காரனா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா, என் பாட்டு திறமை உனக்கு தெரியாது அப்படின்னாரு. அப்ப அந்த சிங்கம் கேட்டுச்சு, என்ன பாட்டு திறமை உன்னுடைய பாட்டு திறமை அப்படின்னு. அப்ப அதுக்கு சொன்னாரு அவரு, நான் பாடினேன்னா மக்கள்லாம் மயங்கிடுவாங்க. சொல்லுங்க. இந்த நீங்க கூட லேசா மயங்கி உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அது மாதிரி மக்கள்லாம் என்ன செய்திருவாங்க? மயங்கிடுவாங்க அப்படின்னு இவர் சொன்னாரு. சொன்ன உடனே அந்த சிங்கம் சொல்லுச்சு, அப்ப நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிருவோம். நமக்குள்ள சொல்லுங்க ஒரு போட்டி. என்ன போட்டி? பாட்டு போட்டியா? பாட்டு போட்டியா? சிங்கம் எப்படி பாட்டு பாடும்? நீ பாடு, முடிஞ்சா என்னைய மயக்கிட்டு, என்னை மயக்கிட்டா சொல்லுங்க, நீ உசுறு பொழைச்சு தப்பிச்சு ஓடி போயிடலாம். நான் மயங்கலைன்னா உன்னை என்ன செய்திருவேன்? சாப்பிட்டுருவேன். இந்த ஊர்ல சாப்பிடுவீங்களா? எங்க ஊர்ல தின்றுவேன்னு சொல்லுவாங்க, மதுரையில. உன்னை நான் அடிச்சு தின்றுவேன். இவர் உடனே உசுருக்கு ஆசைப்பட்டு, இப்ப நாங்க பாடணும்ல, நானும் ஐயாவும். ஆமா, நான் எத்தனை பாட்டு பாடினேன்? ஒரு பாட்டு தானே பாடினேன், நிறைய பாட்டு பாட போறேன். இவர் 2 பாட்டு பாடினாரு. எத்தனை பாட்டு பாடினாரு? சொல்லுங்க. 2 பாட்டு பாடினாரு. 2 பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த சிங்கம் மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். அடடா, சிங்கத்தை மயக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்திருக்கோம்? பாடிட்டோமே. நம்ம பாட்டுக்கு இவ்வளவு, சொல்லுங்க, இவ்வளவு வல்லமையா இவங்க எல்லாம் ஒரே கிறிஸ்தவ இதா இருக்கு, வார்த்தையா இருக்கு. நம்முடைய பாட்டுக்கு இவ்வளவு பவர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடினாரு. விழுந்தடிச்சு என்ன செய்தாரு? ஓடினாரு. திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடுறாரு. திரும்பி திரும்பி பார்த்துட்டு ஓடுறாரு. எந்திரிச்சிருச்சா எந்திரிச்சிருச்சா? இந்த சிங்கம் எந்திரிக்கவே இல்லை. ஓடி ரொம்ப தூரம் போய் நின்றுட்டு பார்த்தாரு. அந்த அப்போ அந்த சிங்கம் படுத்தே கிடந்துச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம பாட்டுக்கு இவ்வளவு வல்லமை இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி மறைஞ்சிட்டாரு. ஓடி மறைஞ்சிட்டாரு.
ஓடி மறைஞ்ச உடனே அந்த சிங்கம் லேசா தலையை தூக்கி பார்த்துச்சான். போயிட்டானா இல்லையா, போயிட்டானா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஆளு போயிட்டாரு. இனிமே வரமாட்டாருன்றத முடிவு பண்ணிட்டு அந்த சிங்கம் எந்திரிச்சு நின்று தனக்கு தானே சொல்லிச்சான், நல்ல வேலை 2 பாட்டோட மயங்கினது மாதிரி நம்ம நடிச்சு கீழே விழுந்தோம், இல்லாட்டி அந்த பாடியே நம்மள சொல்லுங்க சாவடிச்சிருப்பானா. அதனால இன்னைக்கு நான் 10 பாட்டு பாட போறேன். எத்தனை பாட்டு சொல்லுங்க? 10 பாட்டு பாட போறேன். என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் பொறுப்பு இல்லை. யார் தான் பொறுப்பு? என்னங்க? ஐயா தான் பொறுப்பாமியா. போலமா போலமா அடுத்த பாட்டு போவோம். அடுத்த பாட்டு எடுங்க, அடுத்த பாட்டு எடுங்க. கீர்த்தனையில் உள்ள இறையல்களை என்று உங்களுக்கு போதிக்க போகிறேன். ரைட். 16வது பாடல், 16வது பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனையில 16வது பாடல். என்ன பாட்டு தெரியுமா? அந்த பாட்டு தெரியுமா அம்மா? தெரியுமாடா? எப்படி பாடுவீங்க? எப்படி பாடுவீங்க? அருள் தோற்றமே மெய் மனதானந்தமே செய்ய நின் சன்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயா நின் அடிபணிந்தே செய்ய நின் சன்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயா நின் உங்களுக்கு அந்த ராகம் தெரிஞ்சா போதும், அந்த ராகம் தெரிஞ்சா போதும். அதை பாட வேண்டாம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ராகமா இருக்கிறதுனால அப்படியே விட்டுருவோம். அடுத்த பாடல் போயிருவோம். 12வது பாடல் எடுங்க. 12வது பாடல் பாடுவீங்களா? சொல்லுங்க. 12வது பாட்டு பாடுவீங்களா? அமலா தயாபரா அருள் கூரையா. யார் பாடுவா? ஐயா போதுரையா? இல்ல இல்லையா? சதீஷ் பாடுவீங்களா? அவர் பாடுவார்ன்றாரு, இவர் பாடுவார்ன்றாரு. இது ரெண்டையும் நான் பாட வச்சு இப்ப பார்க்கணும். ஆம், ரெண்டையும் பாட வச்சு பார்க்கணும். ஒரு தம்பி சொன்னாரு, ஒரு தம்பி கல்லூரியில இவர் படிச்ச காலத்துல ஒரு தம்பி சொன்னாரு, அண்ணே நீங்க ஊரெல்லாம் போய் பாட்டு பாடுறீங்க அண்ணே, நீங்க நம்ம கல்லூரியிலையும் பாட்டு பாடணும்ண்ணே அப்படின்னாரு. நீங்க ஊரெல்லாம் போய் என்ன செய்றீங்க? பாட்டு பாடுறீங்க, நம்ம கல்லூரியிலையும் நீங்க பாட்டு பாடணும்ண்ணே. ஒரு நாளைக்கு நான் கல்லூரி சேப்பல்ல உங்களை பாடையில பார்க்கணும்ண்ணே அப்படின்னாரு. புரியல? கல்லூரி சேப்பல்ல உங்களை சொல்லுங்க பாடையில பார்க்கணுமா? இன்னும் புரியலையா? உங்களை கல்லூரி சேப்பல்ல பாடையில பார்க்கணும். மெட்ராஸ்காரனா பாடும் போதுன்றத அவன் என்ன பண்ணிட்டான்? பாடையில பார்க்கணுன்றான். ஆமா, இது ரெண்டையும் பாடையில பார்க்கணும் நானு. அது ஒரு 80 வயசுல. இவர் பயங்கரமான ஆளா இருக்கிறாரு. சரி போலாமா? அப்போ அமலா தயாபரா ஐயா ஒரு சி மேஜர் கொடுங்கய்யா. அமலா தயாபரா அருள் கூரையா, அமலா தயாபரா அருள் கூரையா, குருவர அமலா தயாபரா அருள் கூரையா, குருவர அமலா சமயம் ஈராரோராறு சாஸ்திரங்கள் வேதம் 4 சமயம் ஈராரோராறு சாஸ்திரங்கள் வேதம் 4 அமையும் தத்துவ 96 ஆறுங்கடந்த அமலா தயாபரா அருள் கூரையா, குருவர அமலா தயாபரா அருள் கூரையா.
அந்தம் அதிநடு இல்லாத பரநாதி அந்தம் அதிநடு சுந்தரம் மிகும் அதித ஜோதி பிரகாச நீதி அமலா தயாபரா அருகூரையா குருபர அமலா தயாபரா அருகூரையா ஞான திரவிய வேத நன்மை பரம போத ஞான திரவிய வேத வான தேவ பிரசாத மகிமை கணவில்லாத அமலா தயாபரா அருகூரையா காணப்படாத ரூப கருணை சுய சொரூப காண தோணப்படாவியாவ சுகித திருதயாவ அமலா தயாபரா அருகூரையா சத்ய வசனனையா சமஸ்த புண்ணிய சகாயா சத்ய கர்த்தத்துவ உவாயா கருணை பொழியும் வாயா அமலா தயாபரா அருகூரையா எல்லை இல்லாமை ஞான ஏக வரவஸ்தான எல்லை ஏக வரவஸ்தான சொல்லறிதாம் நீதான புல்கி தொல்காமிலா அமலா தயாபரா அருகூரையா கடைசி சரணம் கருணாகரா உபகாரா நிராகரா கருணா பரமேஸ்வர கிருபாகார சர்வேஸ்வர அமலா தயாபரா அருகூரையா குருபர அமலா தயாபரா அருகூரையா அருமையான ராகம். என்ன ராகத்தின் பேர் என்ன? ராகத்தின் பேர் என்ன? ரீதி கவுளை. சொல்லுங்க, ரீதி கவுளை. சொல்லுங்க. அருமையான பாடல். இந்த பாடல்ல கடைசியில நம்ம ஆண்டவருக்கு அவர் என்னெல்லாம் பட்டம் சூட்டுறாரு பாருங்க. கருணாகரா. கிறிஸ்தவத்துல நீங்க கருணாகரன் பேர் வைப்பீங்களா? வச்சிருக்காங்க கிறிஸ்தவங்க? வச்சிருக்காங்களா? கருணாகரன்னா என்ன அர்த்தம்? கருணை நிறைந்த கரங்களை உடையவன். கருணாகரன்னா என்ன அர்த்தம்? கருணை நிறைந்த. கரன்னா என்ன? கையின்னு அர்த்தம். கரம், கரம். கருணாகரா அப்படின்னா கருணை நிறைந்த கரங்களை உடையவனே. உபகாரா. உபகாரான்னா என்ன அர்த்தம்? உபகாரானா ஐயா ஒரு உபகாரம் செய்யுங்கயான்னுவாங்க. ரொம்ப உபகாரமா இருக்கும் இந்த உதவியை நீங்க செய்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உபகாரான்னா என்ன அர்த்தம்? உதவி செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உதவி செய்கிறவர். கருணாகரா, உபகாரா, நிராகரா. நிராகரான்னு அர்த்தம் நிராகரிப்பவனே. யார நிராகரிப்பவனே? என்னை நிராகரிக்க மாட்ட, என்னுடைய பாவங்களையெல்லாம் நிராகரா. என்னுடைய பாவங்களையெல்லாம் நிராகரிக்கிறவனே. நீக்குபவனே. என்னுடைய வினைகளையும் என்னுடைய தீய செயல்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய தீய எல்லா குணங்களையும் என்ன செய்கிறவனே? நீக்குகிறவனே. நிராகரா, நிராகரா. அப்புறம் அடுத்தது என்ன? பரமேஸ்வரா. இது எப்படி இருக்கு? சொல்லலாமா? நம்ம ஆண்டவரை பரமேஸ்வரான்னு சொல்லலாமா? ஆனா இந்தி பேசுற பகுதிகளில் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? பரமேஸ்வர். பரமேஸ்வர்னா என்ன அர்த்தம்? பெரியவர். அவர் நம்முடைய கடவுள்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோமா பரமேஸ்வரான்னு? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னாட்டா அது தமிழ் வார்த்தை இல்லை. ரெண்டாவது ஒரு இந்து வார்த்தை. அது என்ன வார்த்தை? இந்துக்கள் பயன்படுத்துற வார்த்தை. பரமேஸ்வரா. பரமேஸ்வரர் கோயில்னா இந்து பக்தர்கள் போற கோவில். ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்ன பட்டம் சொல்றாரு? பரமேஸ்வரா. சொல்லலாமா? சொல்லலாமா?
சொல்லலாம், ஆனா சொல்லக்கூடாது. வரும், ஆனா வராது. சொல்லலாம், ஆனா சொல்லக்கூடாது. என்ன அருமையா இருக்கு பாருங்க. பரமேஸ்வரா, இந்த பைபிள்ல பரமேஸ்வரன் தான் இருக்கு. ஆமா, அண்ணன் தம்பிக்கு நல்லா தெரியுது. பரமேஸ்வரா, பரமேஸ்வர், ஈஸ்வர், பரம ஈஸ்வர், ஈஸ்வரா. ஈஸ்வரா என்ன அர்த்தம்? பெரிய கடவுளேன்னு அர்த்தம். பரமேஸ்வரானா பரத்தில் இருக்கிற பெரிய கடவுளேன்னு அர்த்தம். இந்து வார்த்தைங்க. சொல்லலாமா? சொல்லியா? பாட்டு பாடுற இல்ல, சொல்லலாமா? சொல்லலாம், ஆனா சொல்லக்கூடாது. பரமேஸ்வரா. அப்புறம் வேற என்ன சொல்றாரு? கிருபாகரா. கிருபாகரா என்ன அர்த்தம்? கிருபாகராவும் கருணாகராவும் ஒண்ணுதான். கிருபாகராவும் கருணாகராவும் ஒண்ணுதான். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. கிருபைன்னா என்ன அர்த்தம்? கருணைன்னு அர்த்தம். இரக்கம்னா. கரானா கரங்களை உடையவனே, கரங்களை உடையவனே, கிருபை நிறைந்த கரங்களை உடையவனே. கிருபாகரா. யாரா கிருபாகரன் இருக்காங்களா நம்ம சர்ச்சில்? எங்க? பின்னாடி எங்க? யார் பேர் என்ன? கிருபாகரன் யாருங்க? சொல்லுங்க. சாம், நீங்க சாமியல் கிருபாகரனா? இல்ல இல்ல, கிருபாகரானா கிருபை நிறைந்த கரங்களை உடையவனே, கிருபாகரா. அப்புறம் கடைசியா இன்னொருத்தர் என்ன? கடைசியா என்ன? சர்வேஸ்வரா. சர்வேஸ்வரா, சர்வ ஈஸ்வரா, சர்வ வல்லமை பொருந்தின ஈஸ்வரா. இப்போ இந்த பாடலாசிரியர் யாருங்க? வேணா சாஸ்திரியார் தான். அவரும் இந்து மதத்துல இருந்து வந்தவர் தானே. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? இந்து மதத்துல பயன்படுத்துகிற சொற்களை எல்லாம் யாருக்கு பயன்படுத்துறாங்க? சொல்லுங்க ஜோயல். செய்யலாமா? நான் உட்கார்ந்துக்கிறவா, கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறவா, உட்கார்ந்துக்கிறேன். அதுக்கு ஒரு கதை அப்புறம் சொல்றேன். சர்வேஸ்வரா சொல்லலாமா? என்ன பிள்ளைகள்லாம் அப்படி நினைக்கிறீங்க? முழிக்கிறீங்க இல்லையா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சர்வேஸ்வரா, எங்க மேல இரக்கமாயிரும். சர்வேஸ்வரா, ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி. அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்ல? சர்வேஸ்வரா. அவங்க இவங்க ரோமன் கத்தோலிக்கர்கள் சர்வேஸ்வரான்னு சொல்லுவாங்க. பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா. நம்ம இதெல்லாம் பாடும்போது யோசிக்கிறதே கிடையாது. இது என்ன வார்த்தை? இந்து வார்த்தை. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? ஆமா. புரியுதா? அதனால நாம 4 பேரோட வாழும்போது, உங்களுக்கு ஏத்த வீடு இந்து வீடு, இந்த பின்னாடி இருக்கிற வீடு முஸ்லிம் வீடு, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, இந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு பெரியார் கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க நடுவில் தானே நம்ம வாழ்றோம். அவங்களோட நம்ம இருக்கும்போது எவ்வளவு அவர்களோடு இணக்கமாக வாழ வேண்டி இருக்கிறது. நமக்குன்னு சில வார்த்தைகளை வச்சுட்டு அவங்களுக்கு புரியாத வார்த்தைகளை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு புரியாதே. அவங்களுக்கு புரியுற வார்த்தைகளை பயன்படுத்தணுமா பயன்படுத்தக்கூடாதா? சொல்லுங்க பிள்ளைகளா. பயன்படுத்தணும்ல. இம்மானுவேல் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விளங்குமா? விளங்குமா விளங்காதா? விளங்காது. சர்வேஸ்வரானா விளங்குமா விளங்காதா? விளங்கும். புரியுதா? புரியுதா? அப்ப நம்முடைய கீர்த்தனைகள் எவ்வளவு பிற சமயத்தவர்களை, நம்முடைய அண்டை சமயத்தவர்களை, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களை மனதிலே வைத்து எழுதப்பட்டவைகள் என்பதற்கு இதெல்லாம் நல்ல எடுத்துக்காட்டுகள். அவங்களோட தான் நம்ம வாழ்றோம். சண்டை போடலாமா? சொல்லுங்க. சண்டை போடக்கூடாது. அவர்களோட கூட இருக்கிற அவர்களுடைய உறவில நாம எப்போதும் நாங்க ரொம்ப அவங்களை எதிரிகளா நினைக்கலாமா? சொல்லுங்கடா. நினைக்க கூடாது. அவர்கள் நமக்கு எதிரிகளா? இல்ல, நம்முடைய நண்பர்கள். அவங்க அழிஞ்சு போயிருவாங்க, அவங்க பலி செலுத்துறாங்க, அவங்க விக்கிரகங்களை வணங்குறாங்க, அவங்கள கடவுளை அழிச்சே தீர்வாரு சொல்லலாமா? சொல்லு மகளே. சொல்லக்கூடாது. ஆண்டவரே, அவர்களும் வெளிச்சத்தை கண்டுகொள்வதற்கு என்னை நீர் என்ன செய்யும்? சொல்லுங்க பிள்ளைகளா. பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்படித்தானே நம்ம சொல்லணும்.
இந்த வாரத்தினுடைய தலைப்பே அதுதானே, காட் அண்ட் தி பீப்புள் ஆஃப் ஆல் ஃபெய்த்ஸ் இல்லையா? கடவுளும் எல்லா சமயத்தவர்களும் என்ற தலைப்பில தான் இன்னைக்கு காலையில நான் பிரசங்கம் பண்ணியிருக்கணும். கடவுளும் எல்லா சமயத்தவர்களும். இந்துக்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களை வெறுப்பாரா? வெறுக்க மாட்டார். இஸ்லாமியர்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களை வெறுப்பாரா? வெறுக்க மாட்டார். கடவுள் கிறிஸ்தவ கடவுள். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆமா, கஷ்டமான ஒரு கேள்வி கேட்க போறேன். கடவுள் இந்து கடவுளா, கிறிஸ்தவ கடவுளா, முஸ்லிம் கடவுளா? என்னங்க, எல்லாருக்கும் ஒரே கடவுள் தானே? அல்லேலூயா. ஏயா நீங்க 3 மாசம் தான் ஆகுது, நீங்க பரவாயில்ல, நல்ல இறையியல். கடவுள் இந்து கடவுளும் இல்ல, கிறிஸ்தவ கடவுளும் இல்ல, முஸ்லிம் கடவுளும் இல்ல. கடவுள் எப்படிப்பட்டவர்? ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தான். அது நல்லா இருக்கே. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அப்படி இருக்கே ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு, மிக பழைய பாட்டு. தப்பா? என்ன இவர் இந்து பாட்டெல்லாம் பாடுறாரு, சினிமா பாட்டெல்லாம் பாடுறாரு அப்படின்லாம் என் கூட என்ன செய்யக்கூடாது, சண்டைக்கு வரக்கூடாது. நான் ஒரு பாட்டு பாட போறேன் இப்போ. அந்த பாட்டு பாடலாமா பாடக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? ஒரு சி மைனர் கொடுங்க தம்பி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கைத்தாளம் போடுங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் வரம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆமா ஆமாமா. குடியிருப்பவன், கேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடுகின்ற இதயத்துக்கு வாழ்வழிப்பவன், வாஞ்சையோடு யாவரையும் பார்க்கின்றவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எல்லாம் போற்றுகின்ற மகாவல்லவன். எல்லாரும் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தேங்க்யூ. நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களே. இவ்வளவு நல்ல மனநிலை உள்ளவர்கள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஏய், இது முஸ்லீம் நாகூர் அனிபா பாடின பாட்டு, இந்த பாட்டை நாங்க பாட மாட்டோம் சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. இது இந்துக்கும் பாட்டு இல்ல, கிறிஸ்தவ பாட்டும் இல்ல, இது முஸ்லீம் பாட்டும் கிடையாது. கடவுளை பத்தி பாடுற பாட்டு. கடவுள் ஒருவர் தானே மகளே, ஆமாவா இல்லையா? ஆமா. அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரா இல்லையா? எல்லாரையும் தம்முடைய ஒரே மந்தையாக வர வேண்டும் என்று விரும்புகிறாரா இல்லையா? அவர்களை நாம வெறுக்கலாமா? வெறுக்க கூடாதுல்ல. அப்போ ஒண்ணு கேட்கிறேன், எங்க பார்க்கலாம்? அந்த அவங்க தீபாவளிக்கு அவங்க சுட்ட அது பேர் என்ன, பலகாரத்தை
கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம். என்ன அருமையா, என்ன அருமையா. போதகர்மாரு சாப்பிடக்கூடாதுன்றாங்க, ஆனா சபையார் சாப்பிடலான்றாங்க. என்ன சபையார், என்ன என்ன பண்றது, என்ன பண்றது? சபையார் சாப்பிடலான்றாங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பேர் சொல்றீங்க, சாப்பிடலான்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்கம்மா. பக்கத்து வீட்டுல பண்போட நாங்க கேக் கொடுக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க, அவங்க அதிரசம் கொடுக்கும் போது நாங்க வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பா ரைட்டா? உங்க போதகர்கிட்ட கேட்டுக்கிறங்க. சரிதான், நான் சிக்கி விட்டுட்டு போறேன், அவரை சிக்க விட்டுட்டு போடுறேன். ஆமா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. அதாவது அதிலே ரெண்டு இருக்கு. அவங்களுடைய விக்கிரகத்துக்கு படைச்ச உணவு வேற, அவங்க வீட்டுல செய்த அதிரசம் வேற. அவங்க வீட்டுல செய்த அதிரசம் வேற, அவங்க விக்கிரகத்துக்கு படைச்சது வேற. நம்ம கேட்கலாம், உங்க விக்கிரகத்துக்கு படைச்சதா அப்படின்னு. இல்ல, நாங்க எங்க வீட்டுல செய்த அதிரசம் தான் உங்களுக்கு அன்பளிப்பா நாங்க கொடுக்குறோம். சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? அல்லேலூயா. அருமை அருமை அருமை. கொஞ்சம் வந்துட்டாங்க உள்ள, கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்க. சரிதானா? இதை வச்சு நீங்க கதையை ஓட்டிக்கிறீங்க. சரிதானா? ரைட், போலாமா? பிள்ளைகளுக்காக ஒரு பாட்டு பாடணும். பிள்ளைகளுக்காக ஒரு பாட்டு, ஒரு குட்டி பாட்டு. இங்க பாருங்க, என் பிள்ளை அழகுடா, என் பேத்தி ரொம்ப நல்ல பேத்தியா இருக்கா. உன் பேர் என்னடா செல்லம்? இந்த வரேன், நீங்க மைக்ல சொல்லிருங்க. உங்க பேர் சொல்லுங்க. வின்சி ஜாஸ்லின். ஆமா, வித்னி ஜாசினா. உட்காருங்க. நான் ஒரு பாட்டு பாடவா? தாத்தா ஒரு பாட்டு பாடவா உங்களுக்காக? அந்த ஐயாவுக்கு தெரியும் அந்த பாட்டு, நம்ம டாக்டர் தாமஸ் சங்கராஜ் பாட்டு, ஒரு குட்டி பாட்டு. ஐயா போடுங்கய்யா. உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதான். உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதான். படகை நானே ஓட்டி சென்றால் பாதை தவறி சென்றிடுவேன். படகை அவரே ஓட்டி வந்தால் பயமில்லாமல் சென்றிடலாம். உலகம் என்பது ஒரு கடலாம். பாடலாமா? நான் பாட எனக்கு பின்னாடி பாருங்க. குட்டிமா பாடுவீங்களா? உலகம் என்பது ஒரு கடலாம். சொல்லுங்க. உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையாய் நிற்பவர் இயேசுதாம். படகை நானே ஓட்டி சென்றால் பாதை தவறி சென்றிடுவேன். படகை அவரே ஓட்டி வந்தால் பயமில்லாமல் சென்றிடலாம். உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். இப்ப பாடலாமா? ஐயா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பாட்டு? ஐயாவுக்கு தெரியும் இந்த பாட்டு, அவரை பாட வைக்க. சரிதானா? பாட சொல்லுங்க அவரை. ஆமா. உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். பாடுங்க. உலகம் என்பது துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதான். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதான். பாடுங்க. துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதான். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதான். உலகம் என்பது ஒரு கடலாம். படகை நானே ஓட்டி சென்றால் பாதை தவறி சென்றிடுவேன். பாடுங்க. படகை அவரே ஓட்டி வந்தால் பயமில்லாமல் சென்றிடலாம்.
படகை அவரே ஓட்டி வந்தால் பயமில்லாமல் சென்றிடலாம். உலகம் என்பது ஒரு கடலாம், உலகம் என்பது ஒரு கடலாம். ஓ லலலலா. பாடலாமா? திரும்ப பாடுமா? என் ஆண்கள் மட்டும் பாடுறீங்களா என் கூட சேர்ந்து? அப்புறம் உங்களை மட்டும் நான் பாட வைப்பேன். சரிதானா? ரெடி? உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். நீங்களா பாடுங்க. உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையாய் நிற்பவர் இயேசுதாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையாய் நிற்பவர் இயேசுதாம். உலகம் என்பது ஒரு கடலாம். நீங்க பாடுங்க. 1 2 3 4. உலகம் என்பது ஒரு கடலாம், துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையாய் நிற்பவர் இயேசுதாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையாய் நிற்பவர் இயேசுதாம். உலகம் என்பது ஒரு கடலாம். அப்புறம் 2வது சரணம். படகை நானே ஓட்டி சென்றால் பாதை தவறி சென்றிடுவேன். படகை அவரே ஓட்டி வந்தால் பயமில்லாமல் சென்றிடலாம். படகை அவரே. உலகம் என்பது ஒரு கடலாம், வாழ்க்கை என்பது ஒரு படகாம். உலகம் என்பது ஒரு கடலாம், துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதாம். துன்பம் என்கிற புயல் வந்தால் துணையா நிற்பவர் இயேசுதாம். உலகம் என்பது ஒரு கடலாம். ஓ லலலலா. சரியா இருக்கா? டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராரு கை வைத்துங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் யாருமே வரலையா? அம்மா வந்திருக்காங்க. உங்க பேர் என்னடா? ஸ்டெல்லா. ஆமா, ரொம்ப நன்றி ஸ்டெல்லா. இந்த பாட்டு பின்னாடி அம்மா வந்திருக்கீங்களா? தேங்க்யூ. இன்னொரு சகோதரி இருக்காங்க. ஆமா, ஒரு ஆண் கூட இல்லையே. ஏன் சண்டே ஸ்கூல்ல நடத்துறதுக்கு ஒரு ஆம்பளை கூட கிடையாதா நம்ம ஊர்ல? ஏன்பா பெண்கள் மட்டும்தான்? ஐயா பெண்கள் மட்டும்தான் அனுமதிப்பாரா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. அப்படிலாம் கிடையாது. ஆண்கள் வந்து அனுமதிப்பாரு. வாங்க, ஆண்களும் சண்டே ஸ்கூல் நடத்தலாம். வருவீங்களா? வரமாட்டீங்களா? வரணும். ரைட். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ரெக்கார்ட் ஆயிருக்கு. வேணும்னா என்கிட்ட ஐயாட்ட கேட்டு சொல்லுங்க, நான் பாடி அனுப்புறேன். சரிதானா? பாடி அனுப்புறேன். ரைட். ஒரு கதை சொல்லிடுவா? ஒரு கதை சொல்லலாமா? பாட்டுக்காரர் கதை வேணுமா? போதகர் கதை வேணுமா? டீச்சர் வாத்தியார் கதை வேணுமா? சொல்லுங்க. பாட்டுக்காரர் கதை வேணுமா? போதகர் கதை வேணுமா? போதகர் கதை. இயேசுவே ரட்சியம். போதகர் கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஓங்கி போதகரை பார்த்து கும்பிடு போடுறாங்க. பயங்கரமான அழுகையா? சரி, ஒரு போதகர் கதை சொல்றேன். சரி. கேட்டுட்டீங்கல்ல, கட்டாயம் சொல்லணும்ல. ஒரு ஊர்ல இப்படித்தான் ஒரு போதகர் இருந்தாராம். அவரு ஒரு நாள் நம்ம போதகர் மாதிரி பயங்கர ஊரா போய் அலைஞ்சிட்டு, இன்னைக்கு பாவம் போதகர் 3-4 ஊர் போயிட்டு வந்திருக்கிறார் தெரியுமா? அண்ணன் வந்திருக்கிற சமயத்துல கூட அவரால் கஸ்பாவில் இருக்க முடியாம எல்லா கிராமங்களுக்கும் போய் ஊழியம் செய்துட்டு டயர்டா வந்திருக்கிறாங்க. அது மாதிரி அந்த போதகர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு. அதனால ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெல்லாம் படுக்க போயிட்டாரு. 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு சொல்லுங்க 10 மணிக்கு படுக்க போயிட்டாரு. ஆமா, 11 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாரு. படுத்த உடனே தூக்கம் வந்துடும். சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும். என்ன மாதிரி ஆளுகளுக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. படுத்த உடனே தூக்கம் வர்ற ஆளுங்க நல்லவங்க, சரிதானா? கொடுத்து வச்சவங்க. ஆமா, படுத்து 10வது நிமிஷத்துல குரட்டை விடுற ஆளுகள்லாம் இருக்காங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ இவரு 10 மணிக்கு படுத்தாரு, 11 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாரு. தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. போன் அடிக்குது. போன் மணி கிரிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு போன் அடிச்சிச்சு.
இவர் தட்டு மாதிரி எந்திரிச்சு. அந்த காலத்துல எல்லாம் என்ன கிடையாது, போன் கிடையாதா? ஏங்க போன் அடிக்குதுன்னு சொல்றேன், அந்த அம்மா போன் கிடையாதுன்னு. என்ன போன் கிடையாது? செல்போன் கிடையாது. செல்போன்னா பக்கத்துல வச்சுக்கலாம், ஆனா செல்போனை பக்கத்துல வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் செல்போன் வச்சிருக்கோம்ல, செல்போனை அட்லீஸ்ட் 1 மீட்டர் தொலைவிலையாச்சும் வைங்க. எத்தனை மீட்டர்? 1 மீட்டர். 1 மீட்டர்னா எவ்வளவு தெரியும்ல? தெரியாதா? 3 முழமா? 1 மீட்டர் எத்தனை முழம்? 3 அடி. 3 அடி 1 முழங்க. ஒரு 2 முழம் தள்ளினாலும் வைக்கணும். அப்ப இவர் ஓடி போய் போன் எடுத்தாரு, அந்த ட்ரிங்க் போன் எடுத்தாரு. எடுத்து ஹலோ அப்படின்னாரு. தூக்க களத்துல ஹலோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? என்னங்க? ஆமா, ஹலோ அப்படின்னாரு தூக்க கலக்கத்தோட. எதிர் திசையில இருந்து ஒரு அம்மா பேசினாங்க. எதிர் திசையில இருந்து யார் பேசினது? ஒரு அம்மா பேசு. போதகர் வீடு தானே அப்படின்னுச்சு அந்த அம்மா. ஆமா, நான் போதகர் தான் பேசுறேன், நீங்க யாருங்க அப்படின்னாரு. ஒரு கொஞ்சம் கோபம். 11 மணிக்கு ஒரு அம்மா போன் பண்ணிக்கிட்டு போதகர் வீடு தானே, ஐயா போதகர் தானே பேசுறீங்கன்னுச்சு. அது திருப்பிக்கிட்டு, ஆமாம்மா நான் போதகர் தான் பேசுறேன், என்னம்மா நீங்க யாரு அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, நான் மிஸ்ஸஸ் சோன்சோ பேசுறேயா, திருமதி சோன்சோ பேசுறேன்னு ஒரு பேர் சொல்லுச்சு. இவருக்கு தூக்க கலக்கத்துல என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. என்னம்மா பிரச்சனை, 11 மணிக்கு போன் பண்றீங்க, என்னம்மா? இவர் கொஞ்சம் கோபமாவே இருந்தாரு. அப்போ உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னம்மா செய்யணும்? கொஞ்சம் தெளிவாயிட்டாரு. ஏதோ பிரச்சனை, ஏதோ சொல்லுங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெளிவாயிட்டோம். நாங்க பாவம் இல்ல, வேற என்ன பண்றது நாங்க. அப்ப ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்னம்மான்னு கேட்டாரு. உடனே அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்கன்னுச்சு. யாரு? அந்த அம்மா. ராத்திரி 11 மணிக்கு போன் எடுத்துக்கிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேன்னுதுன்னு சொன்ன சிக்கல் தானே. ஆமாவா இல்லையா? சிரிக்கிறத பாரு. உடனே இவர் சமாளிச்சுக்கிட்டாரு. சமாளிச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, நாங்க உங்க முறைப்படி நாங்க சமாளிப்போம்ல, என்னம்மா எதுவும் சண்டையா வீட்டுல, எதுவும் பிரச்சனையா, எதுவும் கஷ்டமா, எதுவும் கவலையா அப்படின்னு கேட்டாரு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை, ஒரு சண்டையும் இல்லை, நாங்க நல்லா இருக்கிறோங்க அப்படின்னுச்சு. பிறகு என்னம்மா தூங்க வேண்டியதானம்மா? ஐயா படுத்து பார்க்குறேன் 9 மணில இருந்து தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ உடனே சொன்னாரு, ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்கம்மா அப்படின்னாரு. என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்கம்மா அப்படின்னாரு. அந்த அம்மா சொல்லுது, நான் 9 மணில இருந்து ஜெபம் பண்ணி பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குதியான்னுச்சு. அப்போ உடனே சொன்னாரு, நாங்க சமாளிப்போம்ல, நம்ம சமாளிப்போம்ல தம்பி கிடியன். ஆமாவா இல்லையா? ஐயா ஆள விடுன்றான் மனுஷன். கிடியன் என்னை விட்டுருங்க அப்படின்றாப்புல. அப்ப நாங்க சமாளிப்போம்ல. அம்மா நான் ஒரு பைபிள் வசனம் சொல்றேன், அந்த பைபிள் போர்ஷனை வாசித்துட்டு நீங்க தூங்குங்க. அந்த பைபிள் வசனத்தை வாசித்தா ரொம்ப நிம்மதியா என்ன செய்யும், தூக்கம் வரும். எந்த பைபிள் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், யார் சொல்லுவா? 91ஆம் சங்கீதம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வேற ஏங்க 91ஆம் சங்கீதம் மட்டும்தான் பிள்ளைகளா? 23ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம் நல்ல சங்கீதம் தானே, ஏன் அதை மறந்துட்டீங்க? சொல்லுங்க. 23ஆம் சங்கீதம். அப்ப அவர் சொன்னாரு, 23ஆம் சங்கீதத்தை வாசிங்கம்மா. 23ஆம் சங்கீதம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையனா அடைவேனா? அடையேன். ஒரு பிள்ளை சொன்னா அடைவேன் அப்படின்னா. அப்போ அந்த 23ஆம் சங்கீதத்தை வாசித்துட்டு தூங்குங்கம்மா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னாரு. உடனே அந்தம்மா சொல்லுது, நாங்க ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்துல வாசிக்கிற சங்கீதமே அந்த சங்கீதம் தாங்க, அதையும் வாசித்து பார்த்துட்டேன், என்ன செய்யல சொல்லுங்க, தூக்கம் வரலங்கன்னுச்சு. இவரு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அப்புறம் என்னென்னமா செய்ய சொல்றீங்க அப்படின்னாரு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஐயா நீங்க கோச்சுக்கிறலைன்னு சொன்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னுச்சு. என்னம்மா செய்யணும்னாரு. இந்த போன்லயே கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 3 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க ஐயான்னுச்சு. ஏமான்றாரு, உங்க பிரசங்கத்தை கேட்டா எனக்கு சண்டாளமா தூக்கம் வருமியா?
இப்ப பிரச்சனை ஐயர்கிட்டயா, பிரச்சனை சபையார்ட்டையா? சொல்லுங்க. ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப பிரச்சனை ஐயர்கிட்டயா, பிரச்சனை சபையார்ட்டையா? சொல்லுங்க. அது ஒன்றும் ரொம்ப தெளிவா சொல்ல முடியாதுல்ல. சரி போலாமா? தூக்கம் வருதா? தூக்கம் வர்றவங்க கை வைத்துங்க. ரைட். நம்ம எத்தனை மணிக்கு முடிக்கணும்? மணி 4:45 ஆயிடுச்சா? ஆண்டவரே. சாம், நம்ம எத்தனை மணிக்கு போகணும்? 5 மணி, 5:30க்கு போயிடுவோம். 4:45 ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கருத்து மாத்திரம் உங்கள்ட்ட சொல்லணும். இந்த கருத்து என்னன்னு சொன்னா, ஆமோஸ் 9வது அதிகாரம் 7வது வசனம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆமோஸ் 9வது அதிகாரம் 7வது வசனம். யாராச்சும் சத்தமா வாசித்துருங்க அந்த கருத்தை பார்த்துட்டு. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போன்றவர்கள் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து, பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும், சீரியரை கீரில் இருந்தும் கொண்டு வரவில்லையோ? இப்ப நான் உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்க போறேன். பெரியவங்க எல்லாம் பதில் சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்களும் பதில் சொல்லுங்க. இஸ்ரவேலர் எந்த நாட்டில் அடிமைகளா இருந்தாங்க? எகிப்து நாட்டில் அடிமைகளா இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. கொடுமைப்படுத்தினார்கள். அந்த உபாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. என்னென்ன கொடுமையெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். வாசிமா. அப்பொழுது நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே வசனித்து சொல்ல வேண்டியதாவது, என் தகப்பன் அழிவுக்கு நேரான, என் தகப்பன் அழிவுக்கு இல்லப்பா, தகப்பனை வாசித்துட்டு ஒரு கேப் விட்டு, சரிதானா? என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான். அவன் இவன் என்று சொல்லாம கொஞ்சம் அவர்னு சொல்லுங்களே. என் தகப்பன், அவன் சொல்லலாமா? நம்ம மூதாதையரை பற்றி பேசும்போது அவன் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல. அவன் என்பதற்கு பதிலாக அவர்னு சொல்லுங்க. ஆனான்னு சொல்லக்கூடாதுல, ஆனார்னு சொல்லணும்ல. அப்ப அதை மட்டும் அவன் சொல்லிட்டு அவர்னு சொல்லிட்டு சாதி ஆனார் இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அவன் என்பதை அவர் என்று மாற்றி வாசிக்கலாமா வாசிக்க கூடாதா? வாசிக்கலாமா வாசிக்க கூடாதா பிள்ளைகளா? உடனே கடவுள் தண்டிச்சிருவார் நம்மள. ஒரு எழுத்தாகலும் எழுத்தின் உறுப்பாகலும் இந்த பிரசங்கிமார்கள்லாம் சொல்லிட்டு அலைகிறாங்கல்ல, சுத்து பிரசங்கிமார்கள். தம்பிமார், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு யார் சொல்றதுன்னு தெரியுதுல? அவங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல மாட்டாங்க. எழுத்தாகலும் எழுத்தின் உறுப்பாகலும். ஆபிரகாம் போனான் என்பது சரியா, ஆபிரகாம் போனார் என்பது சரியா? எவ்வளவு விசுவாசிகளின் தகப்பனியா? அது கொஞ்சம் மாத்தி பேசினா என்னையா? கெட்டா போயிருவீங்க. உங்களை கூப்பிட்டா எங்களையே திட்டுறீங்களா? அப்படியெல்லாம் சண்டைக்கு வரக்கூடாது. ஆபிரகாம் போனானா போனாரா? ஆபிரகாம் சொல்லுகிறான் அப்படி சொல்றது சரியா? ஆபிரகாம் சொல்லுகிறார் என்று சொல்றது சரியா? இவங்க மாத்தி வாசித்தா நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணுவீங்களா? இவர்களை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க, சபையார் பிரச்சனை பண்ணிடுவாங்க. இல்ல, மரியாள் சொல்லுகிறாள் என்று சொல்வது சரியா? மரியாள் சொல்லுகிறார் என்று சொல்வது சரியா? சொல்லுங்க. சொல்லுகிறார். மரியா சொல்றாங்க. என்ன அருமை தெரியுமா? அவங்க எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு பெரியவங்க, நம்ம ஆண்டவர் இயேசுவை பெற்று தந்தவங்க இல்லையா? மரியம்மா சொல்றாங்க. இப்படி சொன்னா என்னையா? சொல்லாமா சொல்லக்கூடாது ஐயா? கிடியன் சொல்லுங்க. அவர் யோசிக்கிறாரு, என்னை விடவே மாட்டேன்றீங்களையா அப்படின்னு. சொல்லுங்கய்யா, மாத்துங்கய்யா. இவங்க எல்லாரும் ஏத்துக்குருவீங்களா? ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? ஏத்துக்குருவோம். புத்திசாலிகள் நம்முடைய சபையார்.
நீங்க தான் நினைக்கிறீங்க நாங்க மாத்தி சொன்னா அவங்க எதுவும் தப்பு பண்ணிடுவாங்க, எங்களை தப்பா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல, புரியுதா? புரியுதா? அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா நீங்க இப்ப வச்சிருக்கிறீங்க பைபிள், இந்த பைபிளை வீட்டுல வச்சுக்கிட்டு திருவிவிலியம் அப்படின்னு இன்னொரு பைபிள் இருக்கு. என்ன பைபிள் இருக்கு? புது பைபிள் இல்லைங்க, அது மொழிபெயர்த்த 35 வருஷம் ஆகி போச்சுங்க. 35 வருஷம் 40 வருஷம் ஆகி போச்சுங்க. 1995ல வெளியே வந்தது. அங்கிட்டு ஒரு 5, இங்கிட்டு ஒரு 20, 25, 35 வருஷம் ஆகி போச்சுங்க. திருவிவிலியம் சொல்லுங்க, திருவிவிலியம் சொல்லுங்க. ஆமா, அதுல பேதுரு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், அப்படிதான் இருக்கும். ஆபிரகாம் போனார், ஆபிரகாம் பிரயாணம் செய்தார், அப்படிதான் இருக்கும். வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? சொல்லுங்க. வாங்குவோம். வாங்கி கொடுத்தா வாங்குவீங்கல்ல? நம்ம போதரைய வாங்கி இங்க வச்சாருன்னா வாங்குவீங்களா? ஆமா, திருநெல்வேலியில இருக்கு. திருநெல்வேலியில அது என்ன புக் ஷாப்பையா? சிஎல்எஸ் புக் ஷாப் இருக்குல்ல, சிஎல்எஸ்ல இருக்குல்ல, திருவிலியம் இருக்கு. எங்க சபையாட்ட சொல்லியிருக்கீங்க? எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன்றாரு. போய் சொல்றீங்களா? அவர் சொல்லிட்டோம்னு சொல்றாரு. சொன்னாரா சொல்லலையா? அம்மா வேறாட்சியிலேயே சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி மகனே, ரொம்ப நன்றி. அதனால இப்ப வாசி மகள, இப்ப வாசி. என் பிதா எங்கள் மூதாதையர் தேசத்தாராக இருந்தார். ஜாதியானார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி ஆமா, எங்கள் சிறுமையையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டு எங்களை ஓங்கிய புயத்தினாலும் நீட்டிய கருத்தினாலும் விடுதலை செய்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, அப்ப கடவுள் விடுதலை செய்கிற கடவுள். அந்த ஆமோஸ் 9:7 படி மகனே, கடவுள் இஸ்ரவேலர் மட்டுமா விடுதலை செய்தார்? பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்து விடுதலை செய்தவர் யாரு? வாசிங்க ஆமோஸ் 9:7. ஆமோஸ் பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும் சீரியரை கீரில் இருந்தும் நான் தானே விடுதலை செய்து கொண்டு வந்தேன். இருக்கா இல்லையா? கொண்டு வரவில்லையோ? அப்படியானால் எகிப்தியருக்கு இஸ்ரவேலருக்கு எப்படி ஒரு விடுதலை வரலாறு இருக்கிறதோ அதே மாதிரி பெலிஸ்தியருக்கும் ஒரு விடுதலை வரலாறு இருக்கிறது. புரியுதா? அறிவுள்ளவங்க தானே நீங்க எல்லாரும்? அறிவுள்ளவங்க தானே? புத்திசாலிங்க தானே? இஸ்ரவேலருக்கு எப்படி ஐயா போதரையா புரியுதா ஐயா? இஸ்ரவேலருக்கு எப்படி ஒரு விடுதலை வரலாறு இருக்கோ அதே மாதிரி பெலிஸ்தியருக்கும் ஒரு விடுதலை வரலாறு உண்டு, சீரியருக்கும் ஒரு விடுதலை வரலாறு உண்டு. அங்க போய் படிக்கணும். அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும்தான் விடுதலை வரலாறுன்னு சொல்லி பீத்திக்கிட்டு கிடக்க கூடாது. புரியுதா? புரியுதா? இதெல்லாம் குண்டூர்ல சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்கல்ல? ஆமா, கட்டாயம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனால நண்பர்களே, கடவுள் ஒரு 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 ஜாதிக்கு மட்டும் கடவுளா? இல்ல. ஒரு இனத்துக்கு மட்டும் கடவுளா? இல்ல. ஒரு மதத்துக்கு மட்டும் கடவுளா? இல்ல. எல்லாருக்கும் கடவுள். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, எல்லாருக்கும் கடவுள், எல்லாரையும் நேசிக்கிற கடவுள், எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிற கடவுள். நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் மதிக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய எதிரிகளா? இந்துக்கள் நம்முடைய எதிரிகளா? இல்ல. இஸ்லாமியர் நம்முடைய எதிரிகளா? இல்லை. நாம் அவர்களுக்கு எதிரிகளா? இல்லை. நாம் நண்பர்கள் தானே. எல்லாரும் ஒன்னா வாழணும். இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டே கிடக்கணும்டா, நீங்க எல்லாம் ஒன்னாவே இருக்கவே கூடாது. சண்டை போடு. சண்டை போட்டாதான் நாங்க ஓட்டு பிரிக்க முடியும். சண்டை போட்டாதான் நாங்க இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்வாங்க. ஆனா இந்துக்களே ஒன்று சேருங்கள்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரும்போது நீ வேற சாதி, நீ வேற சாதி, நீ ஒன்னா சேராதேன்றுவாங்க. அப்ப மட்டும் இந்துக்கள்லாம் ஒன்னா சேர முடியாது.
ஆனாலே நண்பர்களே, நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சிடவா? ஒரு கதை சொல்லவா? கதை சொல்லணும்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருக்காங்க. ஒரே ஒரு கதை சொல்லிடவா? ஒரு ஊர்ல நம்ம வீரவநல்லூர் ஒரு ஒரு பாட்டு பாடிட்டு கதை சொல்லவா? ஒரு பாட்டு பாடிட்டு கதை சொல்லுவோம். என்ன பாட்டு பாடலாம்? ஒரே ஒரு பாடல் எடுங்க பார்க்கலாம். உங்களுடைய கிறிஸ்தவ கீர்த்தனையில கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், அது எடுங்க. அந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? ரைட். கடைசி பக்கத்துல எதனாவது பாட்டு? 290. எஃப். கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கர்த்தனேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். ஆஹா. ஓஹோ, பயங்கரமான ஆளுகளா இருப்பீங்கள. விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே. விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே. அறிந்த மரியாள் அவரிடம் அறிவிக்கவே விருந்தினர் அறிந்த மரியாள் அவரிடம். கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கர்த்தனேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். ஆஹா. ஓஹோ லா லா லா. ஆமா. அழகு கைதட்டுங்க. கருணை வள்ளல் இயேசு கனிவாய் நீர ரசமதாய். கருணை வள்ளல் இயேசுவும் கனிவாய் நீரை ரசமதாய் மாற்றிய அனைவர் பசியையும் மாற்றிய அருளை வழங்கினார். மாற்றிய அனைவர் பசியையும். கல்யாணம் ஆஹா. இல்லறமாம் பாதையில் இல்லை எனும் வேளையில் இல்லறமாம் பாதையில் சொல்லிடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவீர். சொல்லிடுவீர் அவரிடம் நல்லறமாய் வாழுவீர். கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், கர்த்தனேசு கனிவுடனே கலந்து கொண்ட கல்யாணம். ஆஹா. ஓஹோ லா லா லா. அழகு. இந்த பாட்டு தெரியுமே, நல்லா இருக்கு. இந்த பாடலாசிரியர் யார் தெரியுமா? நம்ம போதகர் ஐயா, நம்ம டயசிஸ் போதகர் ஐயா. யாரு? தாமஸ் தங்கராஜ் ஐயா. எங்க இருக்காங்க? திருநெல்வேலியில இருக்காங்க, பாளையங்கோட்டையில இருக்காங்க. என்னுடைய வாத்தியாரு. நான் ஐயாவுக்கு வாத்தியாரு, தாமஸ் ஐயா எனக்கு வாத்தியாரு. அதனால நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். பார்த்திருக்கீங்களா தாமஸ் தங்கராஜ் ஐயாவை? இங்க வந்திருக்காங்களா? வரவே இல்லையா? ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க. அவர் டிராவல் பண்றாரான்னு தெரியல. இல்ல. சரி, ஒரு கதை சொல்லிடுவா. ஒரு ஊர்ல, கடைசி கதை, கவனி. ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவ கோயில். இந்த கதையோட ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஒரு கிறிஸ்தவ கோயில், ஒரு இந்து கோயில், ஒரு முஸ்லிம் மசூதி, 3 இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்கா? கிறிஸ்தவ கோயில், இந்து கோயில், முஸ்லிம் மசூதி 3 இருந்துச்சு. அப்போ ஒரு சமயம் அந்த 3 கோயில்லையுமே புறாக்கள் இருக்கு, நிறைய புறாக்கள் இருக்கு. இங்க ஒரு 100 புறா. நம்ம கோயில்ல புறா இருக்கா இல்லையா? இருக்கணும், கட்டாயம் இருக்கும். கோயில் இருந்தா புறா கட்டாயம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு 100 புறா இருக்கு. அப்போ இந்து கோயில்ல கும்பாபிஷேகம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? கும்பாபிஷேகம்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த குடமுழுக்கு இல்லையா, குடமுழுக்க இது பண்ணி புதுப்பிச்சு அதெல்லாம் செய்வாங்கல்ல, ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. அதனால என்ன பண்ணாங்க,
அந்த பெரிய கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு வெள்ளை அடிச்சாங்க. என்ன போட்டு வெள்ளை அடிக்கிறாங்க? சாரங்கட்டி. சுண்ணாம்பு வச்சுதான் வெள்ளை அடிப்பாங்க, வேற எதை வச்சு வெள்ளை அடிப்பாங்க? என்ன போட்டு வெள்ளை அடிப்பாங்கன்னா அந்த மாதிரி சுண்ணாம்பு வச்சு வெள்ளை அடிப்பாங்க. என்ன ஆண்டவரே ஆண்டவர், சாரம் கட்டி வெள்ளை அடிப்பாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல, பயங்கரமான ஆளுகளா இருப்பாங்க போல இல்லையா? வீரவன்னூரா கொக்கா? சொல்லுங்க, எதை கட்டுறாங்க? சாரம் கட்டி வெள்ளை அடிக்கிறாங்க. அப்ப அந்த புறாக்கள்லாம் விழுந்து அடிச்சு ஓடுதுங்க. சாரம் கட்டினா ஓடிடும்ல, புறாக்கள் அங்க நிக்க முடியாதுல. ஜனங்கள் மேல ஏறின உடனே விழுந்தடிச்சு ஓடி திரும்ப வர முடியாம அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. அப்போ பக்கத்துல நம்ம முஸ்லிம் மசூதி இருந்துச்சுல, அங்க இருந்த புறாக்கள்லாம் இந்த புறாக்களை கூப்பிட்டு, இங்க வாங்க சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படி அலையிறீங்க? எங்களுக்கு தெரியும் நீங்க தங்கி இருக்கிற அந்த இது இந்து கோயில்ல இது கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு. நீங்க எங்கள்கிட்ட நிறைய இடம் இருக்கு, தயவுசெய்து சொல்லுங்க, வாங்க வந்து எங்களோட சொல்லுங்க தங்குங்க அப்படின்னு ஒண்ணு. இந்த இந்து புறாக்களுக்கெல்லாம், இந்து கோயில் புறாக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். சரி சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களையும் நீங்க ஏத்துக்கிறீங்களே, ரொம்ப நன்றி, நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம், சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இது முடிஞ்சிருச்சு, எது கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இவங்க திரும்ப இங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரம்சான் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ரம்சான் வந்துருச்சு. ரம்சான் வந்து எந்த மாசத்துல வரும்? எந்த மாசத்திலும் வரும் இல்லையா? ஆமா, நிறைய மாறி மாறி வரும். அப்போ அங்க சாரம் கட்டுறாங்க. சாரம் கட்டி அடிச்சா அந்த முஸ்லீம் மசூதியில் இருக்கிற புறாக்கள்லாம் விரண்டோடுதுங்க. அந்த பக்கத்துல என்ன இருக்கு? கிறிஸ்தவ கோயில் இருக்கு. கிறிஸ்தவ கோயில் புறாக்கள் சொல்லுதுங்க, ஏன் நீங்க இப்படி விரண்டு ஓடிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து இங்க வாங்க, நாங்க இங்க நிறைய இடம் இருக்கு, எங்களோட வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ கோயில் புறாக்கள்லாம் அந்த முஸ்லிம் மசூதியுடைய புறாக்களை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறாக்கள்லாம் என்ன செய்திருச்சு, அங்க போய் கிறிஸ்தவ கோயில் பெரிய நம்ம கோயில் இது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பெரிய, இதுக்கு பேர் என்ன, கோபுரம் மாதிரி, அந்த கோபுரத்துல போய் தங்கிக்கிட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரம்சான் முடிஞ்சிச்சு, வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. என்ன நடக்கும் சொல்லுங்க? என்னங்க? வெள்ளை அடிப்பாங்கல்ல. எதுக்கு வெள்ளை அடிப்பாங்க சொல்லுங்க? கோபுரத்துக்கு வெள்ளை அடிக்கிறாங்க, விரண்டு ஓடுதுங்க. அப்போ இந்த இந்து கோயில் புறாக்கள்லாம் சொல்லுச்சு, நீங்க ஏன் இப்படி விரண்டு ஓடுறீங்க? வாங்க வாங்க, நாங்க போய் அங்க இருந்தோம், நீங்க எல்லாரும் எங்களோட வந்து தங்குங்க, நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். நமக்குள்ள என்ன வேண்டாம் சொல்லுங்க? நமக்குள்ள என்ன வேண்டாம்? பிரிவினை எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். நம்ம இப்படி நம்ம சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம், வாங்க அப்படின்னு இங்க வந்து இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே திரும்ப போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அங்க ஒரு தேர்தல் வந்துச்சு அந்த ஊர்ல. என்ன வந்துச்சு? தேர்தல் வந்துச்சு. தேர்தல் வந்தாலே என்ன அர்த்தம்? சண்டை வரும். பயங்கர. யாருமா அது? பரவாயில்ல, தேர்தல் வந்தாலே சண்டை வரும்ன்றாங்க. ரொம்ப தெளிவா இருக்காங்கய்யா நம்ம சபையார். அந்த சண்டையை தூண்டி விடுறவங்க யாரு? நம்ம இல்ல, யாரு? அரசியல்வாதிகள். தூண்டிவிட்டு, சண்டையை தூண்டிவிட்டு அதுல ஓட்டு பார்க்க நம்ம முயற்சி பண்ணுவான். அரசியல்வாதி தான் சண்டையை தூண்டி விடுவான். சாதாரணமான மக்கள் சண்டையை தூண்டி விட மாட்டாங்க. நம்ம வயிற்று பொழப்புக்காக தினசரி நம்ம அலைஞ்சு செத்து நம்ம வந்து சாப்பாட்டுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சண்டையை தூண்டி விட மாட்டோம். நீ இந்து என்றும், நீ கிறிஸ்தவன் என்றும், நீ முஸ்லிம் என்றும், நீ அவங்க கூட சேரக்கூடாது, நீ இவங்க கூட பேசக்கூடாது, இப்ப எல்லாரும் ஒன்னா நின்னாலும் நீ வேற சாதி, அடி குத்து வெட்டு, நீ அவனை நேசிக்க கூடாது, நீ அவளை நேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறது யாரு? அரசியல்வாதிகள். சண்டை வந்துருச்சு, கீழே சண்டை வந்துருச்சு, அடிச்சு விரட்டுறாங்க, ஓடுறாங்க, கடப்பாரை தூக்கிட்டு அடிக்கிறாங்க, மட்டையை தூக்கிட்டு அடிக்கிறாங்க, கம்பை தூக்கிட்டு அடிக்கிறாங்க, ரத்தமா ஓடுது, ஜனங்கள் ஓடி சாடி நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது பிள்ளை மேல ஒரு அம்மா புறாவும் ஒரு மக புறாவும் பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கலாம். அம்மா புறாவும் சொல்லு, ஒரு மகள் புறாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த மகள் புறா கேட்டுச்சான் அம்மா புறா கிட்ட, அம்மாம்மா
இந்த கீழே இந்த ஜனங்கள்லாம் அந்த மனிதர்கள்லாம் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு கிடக்குறாங்களே, என்னமா விஷயம்? அப்பதான் அந்த அம்மா புறா சொல்லுச்சான், மகளே, நாம இந்து கோயில்ல இருந்தாலும் புறாதான், நம்ம இஸ்லாமிய மசூதியில இருந்தாலும் புறாதான், நம்ம கிறிஸ்தவ இதுக்கு பேர் என்ன கோபுரத்தில் இருந்தாலும் புறாதான். ஆனா இந்த மனுஷங்க மட்டும் இருக்காங்கல்ல, அவங்க இந்து கோயிலுக்கு போனா அவங்களுக்கு பேர் என்ன? இந்து. அவங்க கிறிஸ்தவ கோயிலுக்கு போனா அவங்களுக்கு பேர் என்ன? கிறிஸ்தவங்க. அவங்க முஸ்லிம் கோயிலுக்கு போனா அவங்களுக்கு பேர் என்ன? முஸ்லிம். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவங்க அவங்கள மனுஷர்கள்னு அழைக்க மாட்டாங்க. அப்பதான் அதனாலதான் இப்படி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அப்பதான் அந்த மகள் புறா சொல்லிச்சான், டாட்டர் டோவ் சொல்லிச்சான், அம்மா நம்மளை பார்த்தா அவங்கள விட நம்ம வசந்தவங்களா இருப்போம் போல தெரியுதம்மா அப்படின்னுச்சான். அப்பதான் அந்த அம்மா புறா சொல்லிச்சான், அதனாலதான் அவங்க கீழே இருக்கிறாங்க, நம்ம எங்க இருக்கிறோம்? அல்லேலூயான்னு சொல்லுங்க, அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமா, ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? ஆமா, நமக்கு இது வந்துருச்சு, ஏதோ சாப்பிட்றதுக்கு என்னமோ வந்திருக்கு, சந்தோஷமா இருங்க. ஐயா என்னெல்லாம் இருக்குயா சாப்பிட்றதுக்கு? என்னெல்லாம் இருக்குயா? டீ பஜ்ஜி இருக்கு, சந்தோஷம், சாப்பிட்டு போங்க. ஐயாவை ஜெபம் பண்ண சொல்லிடுவோமா? ஐயாவை ஜெபம் பண்ண சொல்லு. சரி, ஜெபம் பண்ணுவோமா பிள்ளைகளா? இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய பிரசங்கமெல்லாம் நான் பண்ணல, உங்களோட சந்தோஷமா இருந்தேன், கதை சொன்னேன், பாட்டு பாடினேன், உங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் என்னுடைய தம்பியையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என் அன்பு தம்பிமார், குண்டூர்ல படிச்ச தம்பிமார், அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். என் அன்பு மகன் கிடியன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி பேர் என்ன? ரேனியஸ், எங்க மிஷனரி. அதற்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தோம். எங்களுடைய பிற்பகல் வேளை தூக்கமான ஒரு நேரமாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக பாட்டு பாடினோம், சந்தோஷமாக சில செய்திகளை பெற்றுக்கொண்டோம், கதைகளை கேட்டோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், சிரித்தோம், மகிழ்ந்தோம், உம்முடைய வசனத்தை வாசித்தோம். நன்றி 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 ஆண்டவரே. குறிப்பாக இங்கே வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளும் இந்த வசனங்களை கேட்டார்கள், அதற்காக உமக்கு தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பெருங்கருணை எங்களோடு கூட இருந்து காப்பதாக. இந்த வீரவநல்லூர் திருச்சபையை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து விட்டு புறப்பட்டு போகிறேன். தொடர்ந்து உம்முடைய பெருங்கருணை இந்த மக்களோடு கூட இருப்பதாக. இங்கே ஊழியம் செய்கிற அருமையான என் அன்பு தம்பியையும் அவர்களுக்கு துணையாக அவர்களுக்கு பக்கத்திலே இருந்து ஆண்டவரே ஊழியம் செய்கிற அன்பான பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவீராக. எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நீர் பார்த்து கொள்ளும். நாங்கள் உமக்காக வாழுகிறோம், நீர் எங்களுக்காக உதவி செய்து காப்பீராக. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம், இரக்கமுள்ள ஆண்டவரே. ஆமென்.